நிதர்மை கிறிஸ்தவ சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான வேண்டுகோள். பங்கு தந்தையர்களுக்கும் அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் ஐயர்மார்களுக்கும் பாஸ்டராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பிஷப்பா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், தயவு செய்து நாம் எல்லாம் எப்படி கனெக்ட் ஆகிருக்கோம்? பங்கு ரீதியாக கனெக்ட் ஆகிருக்கோம், பாஸ்டரேட் ரீதியாக கனெக்ட் ஆகிருக்கோம், திருச்சபை ரீதியாக திருச்சபை கூடங்கள் வழியாக நாம் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். எனவே பங்கு ரீதியாக, பங்கு மக்கள் வாரியாக, பாஸ்டரேட் வாரியாக, சபைகள் வாரியாக, திருச்சபை கூடங்கள் வழியாக நம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்கள் பகுதிகளிலே தகுதியுள்ள கிறிஸ்தவர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறார்களா அல்லது சேர்க்கப்பட்டுள்ள கரெக்டா சரியா சேர்த்திருக்காங்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து வேண்டுகிறேன். மொத்தமா நீக்கிறாங்களா தயவு செய்து எங்கள்கிட்டையும் சொல்லுங்க, நாங்களும் வாரோம் என்பதை கவனத்தில் கொள்ளணும். மொத்தமா நிற்கிறாங்களா இல்லை வேற ஏதாவது மொத்தமா நம்ம பகுதிகளில் சேர்க்கிறாங்களாங்கிறது தயவு செய்து பார்த்துக்கிட்டே இருங்க. நவம்பர் 4 டிசம்பர் 4 வரைக்கும் வருவாங்க பிஎல்ஓஸ், பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ். நம்மளுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் யாரு, அவங்களுடைய ஃபோன் நம்பர் என்னங்கிறத தேர்தல் ஆணைய வெப்சைட்டில் போய் பார்த்து நம்பர் தேர்ந்தெடுத்து அவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வரலையோ வர்றாங்களோ இல்லை நம்ம பங்கு மக்களில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போடுங்க. ஒவ்வொரு பேரிஷ்லையும் ஒரு பாஸ்டரேட்லையும் ஒவ்வொரு திருச்சபையிலையும் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டு எல்லாரும் சேர்ந்துட்டாங்களா கொண்டாங்களாங்கிறத பார்க்குற விழிப்புணர்வை நம்ம உருவாக்குங்க. இல்லைன்னா நமக்கு ஓட்டுரிமை இல்லை என்று சொன்னால் நம்மளை அகதியாக்கி விடுவார்கள், அகதிகளாக ஆக்கி விடுவார்கள். ஓட்டுரிமை இருக்கிறப்பே மதிக்கிறது இல்லை. ஓட்டுரிமை வச்சதுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்க, நம்மளை தரையில் போட்டு மிதிச்சிடுவாங்க. எனவே உங்களுக்கெல்லாம் வேண்டுகோள் என்ன, இந்த அருமையான வேண்டுகோளை நான் வைக்கிறேன் என்று சொன்னால், தயவு செய்து வாக்காளர் பட்டியலை இந்த தடவை நீங்கள் பார்க்கணும்.